அன்பிற்கினிய நண்பர்களே, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உண்டா என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன். நடிகர் திரு விஜய் அவர்கள் மிக விரைவில் டெல்லி சென்று இந்தியாவின் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும், அதன் பின்னணியில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிடலாமா என்பதை விவாதிக்க மட்டுமே என்று செய்திகள் காற்று வாக்கில் வருகின்றன. அநேகமாக அந்த செய்திகள் தவறல்ல, உண்மை என்றும் அறிகிறேன். இந்த தேர்தல், நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னது போல, முதலாக தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம், அநேகமாக இந்தியாவிலேயே அதிகபட்சம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொள்கை, நீதி, நேர்மை, தர்மம் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாது. இங்கே இருக்கிற தலைவர்கள் அவர்களுடைய பதவி ஆசை, 50 வயதை தாண்டிவிட்டோம், 60 நெருங்கிவிட்டோம் அல்லது கடந்து விட்டோம், இப்போது நாம் ஒரு அமைச்சராகவில்லை என்றால் இனி வாழ்வில் எப்போதும் அமைச்சராக வாய்ப்பில்லை என்கிற உணர்வால் பல பேர் உந்தப்பட்டு தவிக்கிறார்கள். என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இதில் நான் பல பேர்களை சொல்லக்கூடும். குறைந்தது திருமாவளவன், செல்வ பெருந்தகை, இவர்கள் இந்த லிஸ்டில் மேலே இருக்கிறார்கள். அன்புமணிக்கும் தானாவது மத்திய அமைச்சர் பதவியில் அமர்ந்து விட்டார். தன் மனைவி, அவருக்கும் வயதாகிறது, ஒரு அமைச்சர் பதவியிலே அமர வேண்டாமா என்கிற ஆவல் அவரை ஆட்டி படைக்கிறது. அல்லோல கல்லோலப்படுகிறார். நேற்று கூட திரு திருமாவளவன் பேசினார். எதற்கு எனக்கு துணை முதலமைச்சர் பதவி? முதலமைச்சருக்கு எனக்கு தகுதி இல்லையா? அவர்தான் அவருக்கு முதலமைச்சருக்கு தகுதி இல்லை என்று பொதுவெளியிலே சொன்னவர். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சி எனது, அதிகாரம் எனது என்று அவர் சொல்லி பங்கு கேட்காமல் இருந்திருப்பாரே என்றால், ஒரு 10 பேர் 12 பேரை இன்னொரு கட்சியின் ஆதரவில் நிறுத்தாமல், இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களிலே இன்னொரு கட்சியின் சின்னத்தை கடன் வாங்கி தேர்தலில் போட்டியிடாமல், ஒரு 180 பேர் 200 பேரை இவர் கட்சி சார்பாக இவர் நிறுத்தி இருந்தால், இவருக்கு முதலமைச்சராக தகுதி இருக்கிறது என்று அவர் நம்புகிறார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். பங்கு கேட்கிறவர் கிடைத்தது போதும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்றுதான் இவரை கணிக்க முடியுமே தவிர, இவர் முதலில் நம்ப வேண்டும். தான் தனியொரு கட்சியாக போட்டியிட்டு அவர்கள் சின்னத்தில் 200 எம்எல்ஏ தொகுதிக்கு போட்டியிட்டால், குறைந்தபட்சம் சீமானுக்கு ஜெயிக்கிறார் தோக்கிறார் அந்த தைரியம் இருக்கிறது. இவருக்கு அது கூட இல்லை. திரு திருமாவளவன் பங்கு கேட்டு கொண்டிருக்கிறார். பங்கு கேட்கிற யாரும் எந்த காலத்திலும் தலைமை பதவிக்கு வர முடியாது. எனவே முதலமைச்சர் தகுதி இல்லை தனக்கென்று வெளிப்படுத்தியவர் பங்கு கேட்டதன் மூலமாக திருமாவளவன் தான். செல்வ பெருந்தகைக்கு எக்கச்சக்கமாக காசு வைத்திருக்கிறார் என்று பல்வேறு பேர் என்னிடம் சொல்லுகிறார்கள். உண்மை என்று நான் நம்புகிறேன். அவருக்கும் வயதாகிவிட்டது. இப்போது ஒரு அமைச்சராகவில்லை என்றால் அநேகமாக எப்போதும் இல்லை என்கிற நிலைமை. அவர் எப்படியாவது தமிழ்நாட்டு தேர்தலிலே 2026 காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு அரசியல்வாதியுடைய கனவு. அது தவறென்று நான் சொல்ல மாட்டேன். தகுதி இருக்கிறதா என்பது வேறு. அவர் ஒரு 10 மாதங்களாக கேட்டு வருகிறார், நாங்கள் எவ்வளவு நாட்கள் திமுகவை எங்கள் தோளில் சுமக்க வேண்டும்? திமுக இவர்களை, காங்கிரஸை தன் தோளில் சுமக்கிறதா, காங்கிரஸ் திமுகவை தோளில் சுமக்கிறதா என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்த விஷயம், வாக்காளர்கள் அறிந்த விஷயம்.
அவரால் ஆன முயற்சிகளை அவர் செய்கிறார். திரு அன்புமணியை பொறுத்தவரை அவர் திமுகவிடமும் போகாமல் அதிமுகவிடமும் போகாமல் ஒரு காங்கிரஸ் கூட்டணி அமையுமானால் யாரோடு அமைந்தாலும் நல்லதென்று எண்ணுகிறார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெளிவருமானால் விசிகாவும் இடது கம்யூனிஸ்டும் வெளியே வர தயாராக இருக்கிறார்கள் என் கணிப்பு. இதை நான் பலமுறை இந்த யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன். ஒரு 10 டிவி ஷோக்களில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கிறது, இப்படி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று. இந்த பின்னணியில்தான் அப்படி ஒரு கூட்டணி அமையுமா? ஆரம்பம் டு ஸ்டார்ட் வித் குறைந்தபட்சம் காங்கிரஸ் வெளியில் வந்து தவைகாவுடன் கூட்டணி வைக்குமா? 26 தேர்தலை ஒன்றாக சந்திப்பார்களா என்பதை மட்டும் இப்போது நாம் கொஞ்சம் அலசுவோம். விஜயை பொறுத்தவரை தான் முதலமைச்சராக வேண்டும், தன்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிற 2-3 கட்சிகளை தேடுகிறார். நான் தமிழக அரசியலை புரிந்து கொண்ட வரையிலே அதற்கு மிக நிச்சயமாக விசிக தயாராக இருக்கிறது, சிபிஎம் தயாராக இருக்கிறது, அன்புமணி தயாராக இருக்கிறார். ஒருவேளை 1-2 துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேள்விகள் கோரிக்கைகள் கிளைம் செய்யலாமே தவிர முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எனக்கு அதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஆனால் காங்கிரஸ் அதற்கு தயாராக இருக்குமா? திமுகவிலிருந்து வெளியே வந்து நடிகர் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் போட்டியிட தயாரா என்பதை பார்க்க வேண்டும். நான் அறிந்து வைத்திருக்கிற வரை காங்கிரஸ் அதற்கு தயாராக இல்லை. காங்கிரஸ் கொள்கை ரீதியாக அல்ல, அவர்களுக்கும் ஒரு மாநிலத்தில் ஒரு 4 அமைச்சர் பதவி கிடைத்தால் கட்சியை வளர்க்கலாம், சில தனிப்பட்ட நபர்கள் தங்களை வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம், அந்த எண்ணம் இருக்கிறது, தவறில்லை. ஒரு அரசியல்வாதியினுடைய கனவு என்பது பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே பேசுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் இருத்துவார் என்கிற பாடல் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. அதுதான் இன்றைக்கும் உண்மை. ஆனால் காங்கிரசுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு காங்கிரசுக்கு பாராளுமன்றத்தில் உதவியாகவும் துணையாகவும் இருக்கிற ஒரு பெயர் சொல்லக்கூடிய 22 உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக. அகில இந்திய அளவில் அவர்கள் மற்றபடி கிட்டத்தட்ட அனாதை. அந்த சூழ்நிலையில் அவர்கள் திமுகவை பகைத்து கொண்டு வர தயாராக இருக்கிறார்களா? ஒன்று. திரு ராகுல் காந்தி ஒரு வழக்கிலே தண்டிக்கப்பட்டு பதவியும் போய் எம்பி பதவி, பிறகு உச்சநீதிமன்றம் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற கருணையோடு ஒரு ஸ்டே கொடுத்து அந்த வழக்கை விசாரிக்காமலே காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க உச்சநீதிமன்றம், வாழ்க இந்திய நீதித்துறை. அதனுடைய தயவில்தான் அவர் இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார். 2. தாய் மீதும் மகன் மீதும் அசோசியேட்டட் ஜேர்னல் வழக்கில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குற்றம் இழைக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் போனார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய தொகையை கட்டச் சொல்லி வருமான வரி ஆணையமும் உத்தரவு போட்டிருக்கிறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த அசோசியேட்டட் பிரஸ் வழக்கில் உள்ளே வந்துவிட்டது. வதோதரா என்கிற மருமகன் மீது ஏகப்பட்ட சீட்டிங் வழக்குகள், அவர் பெண் மீதும் பிரியங்கா மீதும் வழக்குகள், அம்மையாருக்கு உடல்நலமும் சரியில்லை. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவான திமுகவை விட்டு வெளியே வர மிக நிச்சயமாக காங்கிரஸ் தயாராக இல்லை என்று நான் மிகுந்த பணிவோடு கணிக்கிறேன். ஒரு அரசியல் பார்வையாளனாக இந்த கருத்தை தெளிவுபடுத்துகிறேன். இது இல்லாமல் UK அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம், திரு ராகுல் காந்தி இங்கிலாந்து நாட்டு குடிமகன், அவர் இங்கிலாந்து நாட்டு பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம்
குஜராத் உயர்நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருப்பதாக ஒரு தகவல் எனக்கு நேரடியாக தெரியாது. அந்த தகவல் நம்பக்கூடிய தகவல்தான். எனில் அவர் எதிர்க்கட்சி, இந்தியாவினுடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாம் யாருக்கு அடிமையாக இருந்தோமோ அந்த நாட்டினுடைய குடிமகன் என்று வெளிப்படுமானால் அந்த கட்சி சின்னா பின்னமாகிவிடும். இன்றைக்கு இருக்கிற எதுவும் மிஞ்சாது. இதுதான் சூழ்நிலை. இந்த பின்னணியில் அவர்கள் எதுவும் செய்ய இயலாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி என்பதே உண்மை. இதையெல்லாம் பார்க்கிற போது காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நிலையை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அரசியல் ஆதரவும் தைரியமும் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த பின்னணியில் அவர்கள் திமுகவை பகைத்து கொண்டு வெளியே வரவும் மாட்டார்கள். விஜயுடைய தலைமையை ஏற்று அவருக்கு முதலமைச்சர் பதவி தர தயாராகவும் இருக்க மாட்டார்கள் என்று நான் கணிக்கிறேன். அந்த பின்னணியில் விஜய் 2 மாதம் இப்படியெல்லாம் பல்வேறு வாய்ப்புகளை ஆராய்ந்து பார்த்துவிட்டு வேறு வழியில்லாமல் அதிமுகவோடு கூட்டு சேருவார். அதே நிலைப்பாட்டைத்தான் திரு அன்புமணியும் எடுக்க வேண்டி வரும் என்று திரும்பவும் என்னுடைய கணிப்புத்தான் அது. இதை நான் முடிவு செய்கிறேன். ஒருவேளை டாஸ்மாக் வழக்கில் முதல்வருடைய மகன், மருமகள், மனைவி இவர்களுடைய தொடர்புகளெல்லாம் வெளிப்படுமானால், அவர்கள் மாட்டிக்கொண்டால் திமுகவினுடைய தலைமை, நான் இதை ஒரு 3 மாதங்களாக தொலைக்காட்சியில் சொல்லி வருகிறேன், திருமதி கனிமொழியின் கைக்கு போய்விடும். திருமதி கனிமொழியை எப்படி காங்கிரஸில் சசி தரூரை ஒரு தயார்நிலைப்படுத்தி விடுத்திருக்கிறார்களோ அதை போல திருமதி கனிமொழியை ஒரு அந்தஸ்தை கொடுத்து ரஷ்யாவுக்கு போகச் சொல்லி இந்தியா சார்பாக அவரை விஷப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவரும் ஸ்டாலின் குடும்பத்தோடு அவ்வளவு சகஜமாக இல்லை. சிரிக்கிறார், கிளுகிளுப்படைகிறார், ஆதரித்து பேசுகிறார், கைதட்டுகிறார், மகிழ்ந்து போகிறார். எல்லாம் நடிப்பு. ஒரு வாய்ப்புக்காக அமைதியாக காத்திருக்குமாம் கொக்கு என்று காத்திருக்கிறார். எனவே ஒருவேளை டாஸ்மாகில் ஏதாவது ப்ராப்ளமாகிவிட்டால், திமுகவினுடைய தலைமையில் மாறுதல் வருமானால், திமுக பெரிய ஆபத்தை சந்திக்குமானால், அப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரலாமே தவிர அதுவரை காங்கிரஸ் நிச்சயமாக திமுகவை விட்டு வெளியே ஒதுங்கி வராது. சர்வ நிச்சயமாக அப்படி வந்தாலும் விஜய் தலைமையை ஏற்று விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை வழங்க தயாராக இருக்க மாட்டார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். எனவே அன்புமணியும் திரு விஜயும் சில மாதங்கள் தயக்கத்துக்கு பல்வேறு முயற்சிகளில் தோற்ற பிறகு அவர்கள் அதிமுகவோடு கூட்டு வைப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.